நான் இல்ல, எங்க அப்பா இல்ல, எங்க தாத்தா இல்ல, என் பாட்டன் இல்ல, பூர்வீக சொத்து இல்ல, அவர் கிறிஸ்துவுக்குள். எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்க? ஹல்லேலூயா. ஊர் தேசத்துல இருக்கிற வரைக்கும் எப்படின்னு தெரியாது. ஆனா ஆபிரகாமுக்கு தெரியும், கானானுக்குள்ள கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நான் வந்துட்டேன்னா இனி அவர் பார்த்துக்குவாரு. எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்க? அவ்வளவுதாங்க, அவர் பார்த்துக்குவாருங்க. வெளியில இருந்தீங்கன்னா தான் என்னன்றது எனக்கு தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ள வந்துட்டீங்கன்னா கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே அவர் என்ன பண்றாரு? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்ம என்ன பண்ணி இருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, இனி ஆசீர்வதிக்க போறது இல்ல, ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டாரு. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எங்க ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரா? ஆவிக்குரிய தலத்துல ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அப்ப பூமிக்குரிய தலத்துல எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆவி மனுஷன். உண்மைதான், நம்ம எல்லாம் ஆவி. ஆமென். ஆத்மாவை உடையவர்களாய் இருக்கிறோம், இந்த சரீரத்திலே வாழ்கிறோம். அப்ப ஆவியில என்ன நிலையில நான் இருக்கிறேனோ அதான் என்னுடைய உண்மையான நிலை. அப்ப ஆவியில நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்னா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று இந்த மனதுல ஆத்மால நான் வாழ ஆரம்பிக்கும் பொழுது நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பேன். ஹல்லேலூயா.